குரு பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, புதியதாக ஒரு ஏரியா கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு சேல்ஸ் ஒத்து வராது, நீங்கள் ப்ரொடக்ஷன் வந்துருங்க, அல்லது ப்ரொடக்ஷன் வேண்டாம் குவாலிட்டி வந்துருங்க, டிபார்ட்மெண்ட் சேஞ்சு வித் ப்ரமோஷனோட. 4ஆம் இடம் அப்படின்னாலே வீடு மாடு மனைங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, மாடுன்னா அது அந்த காலத்தில் மாடு, இந்த காலத்தில் காரு. ஸோ இப்போ கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, லேண்டு வாங்க போகிறீங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேஸை போட்டுவிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு நான் எங்கே போனாலும் என்னால் நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ணவே முடியல. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி மூவ் பண்ணுறவங்கலாம் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான இடம். எப்பயுமே சனி 10 பார்க்குறதுக்கும் குரு 10 பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சனி 10 பார்த்தாருன்னா பிரபலமாக்குவார், குரு 10 பார்த்தா பணமாக கொட்டுவார். மேஷராசிக்காரர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு விஷயம், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த சனியை குரு பார்த்து வரி விலக்கு மாதிரி சனி விலக்குன்னு ஒன்று கொடுக்க போகிறார். இனிமேல் இவங்களுக்கு 7.5 சனி கிடையாது. ஜூனுக்கு அப்புறம் 7.5 சனிலேருந்து இவர்களுக்கு விடுதலை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி வர இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்க போகுது? குரு பயிற்சி பொறுத்த வரைக்குமே மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த 4ஆம் இடத்தோட பிளஸிங். அது என்ன 4ஆம் இடம்? உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. ஒரு இடத்துல இருக்கும் பிருந்தா, அந்த இடத்துல எனக்குரிய ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்கல, என்னை யாரும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, என் ஒர்க்குக்குரிய மரியாதை கிடைக்கல, அப்ரிசியேஷன் கிடைக்கல என்று மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. பொதுவாகவே மேஷராசிக்காரங்க டிமாண்டே அதுதான். எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை சார். இதெல்லாம் இவர்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது புதியதாக ஒரு ஏரியா கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு சேல்ஸ் ஒத்து வராது, நீங்கள் ப்ரொடக்ஷன் வந்துருங்க, அல்லது ப்ரொடக்ஷன் வேண்டாம் குவாலிட்டி வந்துருங்க, டிபார்ட்மெண்ட் சேஞ்சு வித் ப்ரமோஷனோட. இங்கே நீங்கள் செக்ஷன் ஹெட்டாக தான் இருக்கீங்க, அங்கே நீங்கள் டீம் லீடர் ஆகிடுங்க அப்படிங்கிற மாதிரி வித் ப்ரமோஷனோட வேறு டிபார்ட்மெண்ட்டில் பண்ணி கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, 4ஆம் இடம் அப்படின்னாலே வீடு மாடு மனைங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, மாடுன்னா அது அந்த காலத்தில் மாடு, இந்த காலத்தில் காரு. ஸோ இப்போ கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, லேண்டு வாங்க போகிறீங்க. இத்தனை பிளஸ்ஸிங் ஒருத்தனுக்கு வரணுன்னா அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு சொத்துங்கிறது வேணும். அப்போ தான் இதெல்லாம் வாங்க முடியும். சொத்துன்னா என்ன? சொத்துங்கிறதுக்கு தொழில்னு ஒன்று, பணம் வரணும். இதெல்லாம் இன்டைரக்ட் ஆன்சர்ஸ். நீங்கள் ரொம்ப சுபிட்சமாக இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நிறைய வேலை கிடைக்க போகுது, பணம் வரப்போகுது, எல்லாமே அதுக்கு இன்டைரக்ட் ஆன்சர்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ 4ல் இருக்கிற குரு பகவான் ஃபஸ்ட்டு 8 தான் பார்க்குறாரு. 8ஆம் இடம் என்பது உங்களுடைய பெருஞ்சொத்து. அதாவது நான் 1 ஏக்கர் வாங்க போனேன் சார், இப்போ 3 ஏக்கராக வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் போன்றவையெல்லாம் இந்த 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது வழக்கு. நிறைய மேஷராசிக்காரர்கள் வழக்கில் மாட்டிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேஸை போட்டுவிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு நான் எங்கே போனாலும் என்னால் நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ணவே முடியல. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி மூவ் பண்ணுறவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கட்டட பணியில் இருப்பாங்க, சிவில் ஒர்க்ஸில். அவங்க இந்த லேண்டெல்லாம், அதாவது அரசு அனுமதி பெறாத இடம்லாம் பார்த்து அதுக்கு அப்ரூவல் வாங்கி பண்ணுவாங்க. அப்போ 8ஆம் இடம் என்பது பெருஞ்சொத்து அப்படிங்கிற வழக்கு. இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்ல நேரம். அடுத்ததாக இருக்கிற ட்விஸ்டே இருந்தா 10ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, புதிய தொழில், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்னு பேர். இப்போது புதுசாக ஒருத்தர் தொழில் பண்ணுறாங்க. ஏதாவது நான் முடிவு பண்ணிட்டேன் சார், இனிமேல் இந்த வருஷத்தில் நான் சும்மா விட மாட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் வேறு மாதிரி பண்ண போகிறேன். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான நேரம். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, வாழ்க்கையில் ரொம்ப டல்லாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தரோடு சேர்ந்து வேலை பார்க்குறதே எனக்கு இதாக இருக்குது, நான் தனியாக கம்பெனியை என்றைக்கு ஆரம்பிச்சு நான் என்றைக்கு பெரிய ஆளாக வருது
போன்ற இயக்கங்களுடன் மேஷராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங் பண்ணுற வகையில் குரு பகவான் 10ஐ பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது பிருந்தா எப்பயுமே சனி 10 பார்க்கறதுக்கும் குரு 10 பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சனி 10 பார்த்தாருன்னா பிரபலமாக்குவார். குரு 10 பார்த்தா பணமாக கொட்டுவார். சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் நான் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு என்னால் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கவே முடியல அப்படிம்பாங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியல, அது உங்கள் பிஸ்னஸ் கிடையாது. அது வேறு யாரோ பண்ணுறதுக்காக அந்த பிஸ்னஸ் இருக்குது. நான் உங்களுக்கான பிஸ்னஸ்னால் நீங்கள் தொட்ட உடனே அப்படி பணம் வரும். இதான் உங்களுக்கான பிஸ்னஸ். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சரியான பிஸ்னஸை செலக்ட் பண்ணி தருவார். இது தெரியாமல் நான் இத்தனை நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இது நமக்கு சூப்பராக வருதே போன்ற விஷயங்கள கஸ்டமர் ரெஃபரன்ஸு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வெப் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மை. இதை விட முக்கியமான விஷயமே மேஷராசிக்காரர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு விஷயம். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த சனியை குரு பார்த்து வரி விலக்கு மாதிரி சனி விலக்குன்னு ஒன்று கொடுக்க போகிறார். இனிமேல் இவங்களுக்கு 7.5 சனி கிடையாது. ஜூனுக்கு அப்புறம் 7.5 சனிலேருந்து இவர்களுக்கு விடுதலை. இவர்களுக்கு மேலும் இந்த அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்ய என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகளை இவர்கள் மேற்கொண்டா சிறப்பாக இருக்கும்? வேறு எந்த விதமான தெய்வ வடிவங்கள் என்றால், மேஷராசிக்காரர்களுக்கு இருந்தும் குரு பகவான் இவ்வளோ பலன்கள் கொடுத்தும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானில் தான் எல்லா பிரச்சனையுமே. அப்போ இவங்க ப்ராப்பராக ஆஞ்சநேயர் கோயில் போய் வழிபடணும். செந்தூர காப்பு, வெற்றிலை மாலை இந்த மாதிரிலாம் போட்டு ஆஞ்சநேயர் வழிபட்டுட்டே இருந்தால் சிறப்பு. இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 90 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்கு. சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலியமான எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்டி கொடுக்க போறாங்க? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் வருகிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய முயற்சி, உடன் பிறந்தவர்கள், தைரியம், இதெல்லாம் 3ஆம் இடம். நண்பர்களே, 8க்குடைய குரு பகவான் 3ஆம் இடத்தில் வரும்பொழுது விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். அப்போது குருனாலே பிருந்தா தங்கம், பணம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு தான் பணத்திற்கு அதிபதி. பொன்னார் மேனியனே அப்படிங்கிறோம். அந்த பொன்னார் மேனி தங்கத்தை கொடுக்கக்கூடியவனே குரு தான். அப்போ குரு விபரீத ராஜயோகம் ஆனால் என்ன ஆகும்னா, மணி ஃப்ளோ நிறையா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பேங்க்ஸு, ஷேரு, இதெல்லாமே குரு தான். அப்போ ரிஷபராசிக்காரங்க, சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருந்தேன் சார், கிராஃப் ஏறவே மாட்டேங்குது, வெள்ளி விலை ஏறும்னு போட்டேன் சார், வெள்ளி விலை இறங்கி போச்சு சார், இப்படி வச்சு வருத்தப்படுறவங்கெல்லாம். நம்ம ஒன்று நினைப்போம், நம்ம ஒரு பக்கம் வண்டி ஓட்டினா அது ஒரு பக்கம் ஓடுதுடா. ரிஷபராசிக்காரர்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த லாப சனினால், 11ஆம் இடத்தில் லாப சனினால் ப்ராப்ளம் கிளியர் ஆகுதுன்னா, இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்தினுடைய இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் தருகின்ற குரு பகவானால் உங்களுக்கு தங்கமும் பணமும் சேருகிறது. இது ஒரு விஷயமே என்னென்னா, இவர் 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். யார்? ரிஷபராசிக்காரர்களுக்கு. 7 என்பது திருமணம். அப்போது இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கல்யாணம் ஆகிடும். எழுதி வச்சுக்கோங்க, காதல் வரும். குரு பகவான் பார்த்தாருன்னா எப்படி ஆகும்னா, காதலுக்கான இன்சார்ஜ் கடவுள் வேணால் சுக்கரனாக இருக்கலாம், நல்லபடியாக கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு அப்பா அம்மா கூட சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து வாழ வைக்கிறது குரு தான். அப்போ குரு பகவானே ஸ்ட்ரெயிட்டாக 7 பார்க்கும்போது அவரே காதலியை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடறார். ஒரு டபுள் போனஸ். அடுத்ததாக 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்யஸ்தானம் என்பதால் அதிர்ஷ்டம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி எதை தொட்டாலும் பொன், எதை தொட்டாலும் பொன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது என்னமோ லக்கி பாஸ்கர் மாதிரி நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகுதுங்கிறது, அது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக 11ஆம் இடத்து லாபசனி. ஏற்கனவே அவன் லாபத்தை கொடுத்துட்ருக்கான், அதை குரு பகவான் வேறு சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய லாபத்தை அவர் தருவார். ஆக இந்த குரு பயிற்சி இவர்களை பெரும் செல்வந்தராக்க போகிறது. நிறைய பணம் சம்பாதிக்க போகிறாங்க. இவர்கள் மேலும் இந்த அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 1000 தான் தங்கமே தங்கம்னாலும் 3ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறாரு. சனி பகவான் உடம்பை பார்க்கும்போது ஒரு டல்னஸ் கிரியேட் பண்ணுவார். ஆனால் என்னங்க இது, காலைல காத்தாலே எந்திரிச்சோன்னே வேலைக்கு போக சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறதே அந்த மாதிரி தான். ஒரு பெரிய ரீல்ஸ் ஒன்று பெரிய ஃபேமஸ் ஆச்சு. அந்த மாதிரி அது வேலைக்கு போகாதீங்கயா அப்படிங்கிற மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னே வேலைக்கு போகலாமா வேணாமா போன்ற திங்கிங்ஸ் இருக்குது. சோம்பேறித்தனம் அதிகமாகும். அது ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி ஷேர்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், அந்த மாதிரியான பேங்கிங் செக்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க. அட் த சேம் டைம் வெளிநாட்டு வர்த்தகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க. அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, இறக்குமதி. சார் நான் ஆப்பிரிக்காலேருந்து முந்திரி பருப்பு இறக்குறேன் சார், இங்கே பேக்கெட் போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ், அதாவது இங்கேருந்து ஒன்று பூ பண்ணலாம். இவர்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரன் என்பதால் ஃபேன்சி ஐட்டம்ஸ் பண்ணலாம், பூக்கள் பண்ணலாம், காஸ்மெட்டிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி.
இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதை பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கேருந்து உங்களுக்கு அல்லது சென்ட்டு பண்ணலாம், சென்ட்டு ஏற்றுமதி இவர்கள் தயாரிக்கணும், தயாரித்து அதை உலக தரமாக்கணும். 11ஆம் இடத்தை சனி பகவான் டிஃபால்ட்டாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் 3ஆம் இடத்து விபரீத ராஜயோக குருவும் ஒர்க் அவுட் ஆகி எழுதி வச்சுக்கோங்க பிருந்தா, துலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண்? ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க், பிரமாதமாக இருக்குது. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த குரு வந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது பணம் வரும் இடம், 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது உங்களுடைய ரன்னிங் மணி, காசு பணம் துட்டு மணி பணம் வரும் இடத்தில் குரு பகவான் வருகிறார். 7-10 கூடையவர், உங்களுக்கு 7-10 கூடையவர் என்பதால் வெளிநாட்டு வர்த்தகங்கள், 10ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய தொழில், இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான். இவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா தொழிலில் நம்பர் 1 ஆக போகிறீங்க நீங்கள் தான். இந்த மிதுனராசிக்காரர்கள் நம்பர் 1 தொழிலுக்கு நீங்கள் தான் வர போகிறீங்க. உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாதுங்கிற அளவுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் என்பதால் இது வரைக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு ரன்னிங் மணியே இருக்காது. சார் காசே இல்லை சார் பேங்க்கில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை, அதெல்லாம் சரியாகி இனிமேல் பணம் கொட்ட போகிறது, பணம் வருகின்ற நேரம் போன்றவையெல்லாம். 2ஆம் இடம் என்பது படிப்பு, குரு பகவானே 2இல் உட்கார்ந்து உச்சமாகும் பொழுது நீங்கள் மேனேஜ்மெண்ட் சார்ந்த படிப்புகள், அதே மாதிரி வயிறு கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிற டாக்டர்கள், ஏன்னா மிதுன லக்னம்னா நீங்களாம் டாக்டர் லக்னம், ஸோ அது போன்றவர்களுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக ரெஸ்டாரண்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சார் நாங்களாம் ஒரு கையேந்தி போன மாதிரி வச்சுருக்கோம். கையேந்தி போனால் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போது 2ஆம் இடத்துல ஒரு சாதாரண ஹோட்டலாக இருக்கிறவங்க நாங்கள் மிகப்பெரிய ஹோட்டலாக மாற போகிறோம். எழுதி வச்சுக்கோங்க, குரு பகவான் அருளால் பெரிய ஹோட்டலாக வைங்க. சில பேர் மெஸ்ஸு மாதிரி வீட்டிலேயே சமைச்சு கொடுப்பாங்க. பேச்சுலர் பசங்கள்லாம் பக்கத்தில் இருக்காங்க சார், அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு கொடுப்போம். இது போன்ற சில பேர் கோயில்களுக்கு பிரசாதம் பண்ணுவீங்க. அது மாதிரி சாப்பாடு, உணவு, நீர், காஃபி, டீ, இது எல்லாமே சந்திரனுடைய குணங்கள். சில பேர் கடல் வாழ் உயிரினங்கள், கடல்லேருந்து எடுக்கக்கூடிய பாசிகள் வச்செல்லாம் நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. கடல் சங்கு வச்சு நாங்கள் வந்து பொம்மை செய்வோம், அதை வச்சு கையில் காப்பு பண்ணுவோம், பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். கடல் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நேரம். அதே மாதிரி ஏழுக்குடையவனே உச்சம் என்பதால் ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருந்தால், குரு 5ஆம் பார்வையாக 6 பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். இதை குருவே பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, யாருக்காவது கொஞ்சம் இந்த பழக்கங்கள்லாம் இருந்து கல்லீரலை கெடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய லிவர் ப்ராப்ளம்னா குரு பகவான் பார்வையால் அது சரியாயிடும். குரு பார்ப்பின் கோடி நன்மை. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பொது விடுதலை, எங்கன்னா ஓடி போய் பழிச்சுக்கோங்க. குரு பகவான் கல்லீரலை பார்த்துட்டார். அடுத்ததாக 8 பார்க்குறார். 8ங்கிறது என்ன அப்படின்னா ஆயுள் பாவம். ஆயுஷ குரு பார்க்கும்போது இது மாதிரியான ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் விமோசனம் தருகிறார். அடுத்து 10 பார்க்குறார். 10 பார்க்கும்போது ஏற்கனவே 10ல் சனி பகவான் இருக்கார், வேர்ல்டு பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கார் சனி பகவான். நீங்கள் வேறு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் டாப்பில் இருக்க போகிறீங்க. மிதுனராசிக்காரங்க மாதிரி இந்த தடவை சூப்பராக பலன் இருக்கவங்க யாரும் கிடையாது. கண்டிப்பா இந்த குரு பயிற்சியினால கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகரிக்கணும்னா இவர்கள் எந்த தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? 1000 தான் இருந்தாலும் பாதகாதிபதி குரு, 1000 தான் இருந்தாலும் ஸ்னேக் இஸ் ஸ்னேக். ஸோ இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் பிருந்தாட்ட, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் குரு ஜென்ம எதிரி. 1000 தான் அவன் நல்லது பண்ணாலும் இது ஏதோ வில்லை வந்து திடீர்னு நல்லது பண்ணுற மாதிரி இருக்குது. அப்பா நல்லது பண்ணுறது வேற, வில்லை நல்லது பண்ணுறது வேற. ஸோ அவன் அவ்வளோ நல்லவன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவர் திடீர்னு நல்லது பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால 1000 தான் இருந்தாலும் அவர் காலில் விழுந்து இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அது மாதிரி ஜீவசமாதிகள் போய் வழிபாடு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ குரு பகவான் எங்கள் வாழ்க்கையில் நல்லது பண்ணுற, நீ பண்ணது நல்லதாகவே இருக்கட்டும், இதில் எதுவும் வேறு எதுவும் உள்குத்து இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த குரு பகவானுடைய சன்னிதானங்களுக்கு சென்று அவர்களுடைய தட்சிணாமூர்த்தி வழிபட்டு முல்லை மலர்கள் சார்த்தி, முல்லை மலர்களை சார்த்தி, அது மாதிரி இந்த தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி வழிபட சிறப்பு. கண்டிப்பா இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 120 மார்க் தரலாம். சூப்பரா இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? கடகராசி கடகராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் இருக்க எல்லா கடகராசிக்காரர்களும் என்னை சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேரிஸ் ராம்ஜி எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கார் சார், அவரை நாங்கள் கண்டுபிடிக்கணும் சார். உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு எனக்கு எந்த வாய்க்கா தகராறும் கிடையாது. கடகராசிக்காரர்கள் என்றாலே அது என்னமோ தெரில, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் ஒரு பெரிய ரேசர் பக்கத்தில் எரேசர் வாங்கினா எல்லாத்தையும் அழிச்சிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து நம்ம வாழ்க்கை எழுத போகிறோம். ஸோ அப்போது குரு பகவான் உடம்புல உட்கார்றார். உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுறார், வந்த உடனே 5, 7, 9 பிருந்தா
வேதங்களை மறைத்து வைத்த இடம் மகரம் என்றும் வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அதில் பூச நட்சத்திரங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போது ராசியிலே குரு பகவான் உச்சமடைகிறார். இது கடகத்தில் உச்சமடைந்த குரு பகவான். இந்த ஆள் சும்மா இருந்தாலே நிறைய நல்லது பண்ணுவார். இவர் வேறு உச்சம் பெற்ற குரு வேறு, அப்போ நிறைய நல்லதாக பண்ணுவார். ஸோ அப்போது குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது இதுவரை வீரபாண்டிய குரு, இவர் உச்சம் பெற்ற குரு 5 பார்க்குறாரு, 7 பார்க்குறாரு, 9 பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா குழந்தை பிராப்திக்காக கஷ்டப்படுற பார்த்தோன்னு டேக்கெட் ட்வின்ஸாக வச்சுக்கோ அப்படின்னு 2 குழந்தையாக கொடுத்துருவார். ஐவிஎஃப் பண்ணணும் சார், ஐவிஎஃப் பண்ணுறோம் சார், காசு இல்லை சார், 7 லட்சம் 8 லட்சம் இருந்தால் தான் ஐவிஎஃப் பண்ண முடியுது, 1 லட்சமும் வேணாம், சுவாமி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். மடியில் குழந்தை குருவே பிறப்பார். இந்த மாதிரி நடக்கும். 5ஆம் இடம் என்பது பந்தயம். கடகராசிக்காரர்கள் கம்பெனியில் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க சார், இதெல்லாம் ஒரு கம்பெனியா, நான் வேலை விட்டு போயிடலான்னு இருக்கேன், கவலைப்படாதீங்க, அந்த கம்பெனி முன்னாடியே நீங்கள் ஒரு கம்பெனியாக்க மாதிரி குரு பகவான் அருள் புரிவார். 5ஆம் இடம் என்பது பெருஞ்சொத்து. அப்போது நீங்கள் நிறைய பேர் சொத்து வாங்கணும். இன்னும் நிறைய பேர் கடகராசிக்காரங்க சொத்தே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. வீடு வாங்கணுங்கிற தாட்டு இல்லை, லேண்டு வாங்கணுங்கிற தாட்டு இல்லை, என்னமோ வேலைக்கு சேரோம், வீட்டுக்கு வாடகை கட்டுறோம், அப்படி ஒரு மனநிலை மாறி எனக்குன்னு ஒரு வீடு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்ததாக குரு 7 பார்க்குறார். குருவே 7 பார்க்குறதுனால நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், அவரே கூட்டு போய் லவ் பண்ண வச்சு அவரே கல்யாணம் பண்ணி அவரே முடிச்சிடுவார். பெரும்பாலும் குரு 7 பார்க்கும்போது காதல் இதெல்லாம் வராது, ஸ்ட்ரிக்டாக கல்யாணம் தான். நான் குரு டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறதில்லை. 7 குரு பகவான் பார்த்து அப்படியே கல்யாணம். 7ஆம் இடம் என்பது கனடா, ஆஸ்திரேலியா போன்ற குளிர் பிரதேச கண்ட்ரிகளுக்கு தரக்கூடிய பிளெஸ்ஸிங். அப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார், குளிர் பிரதேசங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ். அப்போது நீங்கள் வாழ்வின் உன்னத லட்சியமாக நான் அமெரிக்கா போனோம், அந்த மாதிரிலாம் போகிறேன். ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், டோன்ட் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அடுத்து 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க, அடுத்து 9 பார்க்குறார். 9ங்கிறது பேரதிர்ஷ்டம். குரு பகவான் 9 பார்க்கும்போது அது என்னமோ தெரில, நீங்கள் தொட்டால் மட்டும் எல்லாமே பொன்னாக மாறுகிறது. லக்கி பாஸ்கருக்கு அடுத்த ரோல் நீங்கள் தான் அப்படிங்கிறது தான் நடக்கும். கடகராசிக்காரர்கள் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒரு எரேசர் வச்சு அழிச்சிட்டு புதுசாக வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. பிரமாதம். இவர்கள் புதிதாக தொழில் தொடங்கினா எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் அந்த தொழில்கள் மூலியமாக இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு? பொதுவான அதிர்ஷ்டம்னு பார்த்தா இவங்க எதை தொட்டாலும் நல்லாயிருக்கும். முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணாங்கன்னா சூப்பராக வருவாங்க. இந்த வருஷம் சிவில் இன்ஜினியர்ஸு, அது மாதிரி இந்த கட்டடம் கட்டி லே அவுட் மாதிரி போட்டு விற்கிறவங்க, லேண்டை பாட்டாக கட் பண்ணி விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். அதே நேரத்தில் 5 கூடையவன் செவ்வாய் என்பதால் செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள், அதாவது ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். கல், மண், ஜல்லி போன்ற விஷயங்கள், சிவில் ஒர்க்ஸ், லேண்ட்ஸ்கேப் மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுவதால் இதே மாதிரி தான் உணவுப் பொருட்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். எல்லாமே நல்ல நேரம் தான். ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனித்து நின்றால் கெடும். குரு தனித்து இருக்கக்கூடாது. தனித்து குரு பகவான் உச்சம் பெற்று அமர்வதால் கடகராசிக்காரங்க வயிற்று ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றதுன்னு போனீங்கன்னா போக வேண்டிதான். நான் சொல்கிறதெல்லாம் இப்படி சாப்பிட்றவனுக்கே இந்த கதி. ராசியிலே குரு பகவான் லைட்டாக நான் கொஞ்சம் திருத்தவாரியா, நீங்களே ஹாஸ்பிட்டலில் போய் இடம் பார்த்து படுத்துக்கோங்க. இந்த வருஷம் கடகராசிக்காரர்கள் நீங்கள் தவறை துறக்க வேண்டும். தப்பான பழக்கங்கள் இருந்தால் திறந்துருங்க, நல்லா இருப்பீங்க. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 150 மார்க். பிரமாதம், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நல்லா சிம்மராசிங்க. சரத்குமார் நடித்த படம் நீங்கள் தான். ஸோ இப்படி சொல்லியே சிம்மராசிக்காரங்க எங்கேயா டெத்து வீட்டுக்கு போனால் கூட அழுவ முடியல சார். சிம்மராசினே சொல்லி ஏற்றி விடுறாங்க. ஒரு பக்கம் அஷ்டம சனி படாப்படுத்துகிறான், ஒரு பக்கம் 7ஆம் இடத்து ராகு படாப்படுத்துகிறான். எங்கள் சங்கடத்தை யார் கேட்குறா? கவலையப்படாதீங்க. குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தவர் 12க்கு வருகிறார். இதில் என்ன பெரிய விசேஷம்? 12ங்கிறது மறைவு ஸ்தானம் தானுங்க. இருக்கிற குரு மறைய போகிறாருன்னு அர்த்தம் கிடையாது. இவர் உங்களுக்கு 8 கூடையவர் 12இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் வருகிறது. விபரீத ராஜ யோகம். அதனால் யாருக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு சனியை பார்த்துடுறாரு குரு. அஷ்டம சனி கமான் அப்படின்னு பார்த்துட்டு, என்னப்பா ஒன்றும் இல்லைங்கண்ணா, 1 வருஷம் அஷ்டம சனிலேருந்து உங்களுக்கு விடுதலை. இது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாருக்கும் அந்த அஷ்டம சனி 2.5 வருஷம்னா உங்களுக்கு 1 இயர் தள்ளுபடிங்க. இந்த பயிர்க்கடன்லாம் தள்ளுபடி கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, குரு பகவான் தள்ளுபடி பண்ணிட்டார். 1 வருஷம் சனி மங்கள சனியாக செயல்பட ஆரம்பிக்க போகிறார். இந்த எதெல்லாம் அஷ்டம சனியாக நினச்சி நீங்கள் உங்களை பயங்காடிட்டு இருந்தாங்களோ, யூடியூப்பை திறந்தால் நம்ம சுனாமி பாய்ஸ் ஆல் ஆர் கம்மிங், அவ்வளோதான், சுனாமி வரப்போது, உலகளையே போது, சிம்மராசிக்காரங்களாம் எதாவது ஆயிடுவாங்க. ஒன்றும் ஆகாது. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது, அதை குரு பார்க்கும் பொழுது பேரதிர்ஷ்டமும் பெருஞ்சொத்தும் வரப்போகிறது. ரைட், அங்கேருந்து வரேன். இப்போது குரு 12இல் இருக்கும்போது நேராக பேங்குக்கு போங்க. போய்ட்டு 1 லட்ச ரூபா காசு எடுத்து
எல்லாம் 100 கட்டா அப்படியே எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக மொய் வைக்க வேண்டிய குடும்பம் மட்டுமே ஒரு 25-30 குடும்பம் இருக்குது. வரிசையாக தங்கச்சிக்கு கல்யாணம், வரிசையாக எல்லாருக்கும் அந்த வளகாப்பு ஃபங்க்ஷன், காது குத்து ஆரம்பித்து ஒரே பிஸி தான். நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்க. 12ஆம் இடத்தில் குரு பகவான் என்ன பண்ணுறார்? உச்சம் பெறுகிறார். சுபமங்கள சத்தம் வீட்டில் கேட்கும். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வியாதி, கடன், கஷ்டம் அப்படி தான் இருந்தது. இப்போ தான் மங்கள சத்தம் காதில் கேட்குது, மேல சத்தம் கேட்குது போன்றவை. 12இல் இருந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக நாளை பார்க்குறார். சிம்மராசிக்காரங்க கார் வாங்குவீங்க, லக்ஸுரி கார் வாங்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அடுத்ததாக 6 பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது கடன். கடன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் ஒரு தேவையற்ற பொருட்களுக்காக கடன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லாத கடன் வச்சுருப்பாங்க. ஒரு கிரெடிட் கார்டு 20,000 ரூபாய்க்கு தேய்ச்சிருப்பாங்க. அதை உட்காந்து 2 வருஷம் உட்காந்து அடைச்சிட்டு இருப்பாங்க. மினிமம் டியூ மட்டும் கட்டுவாங்க, டோட்டல் அமௌண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான இந்த சில்லறை கடன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் உட்காந்து அடைக்க போகிறீங்க. அடுத்தா குரு 8 பார்த்து அஷ்டமசிலிருந்து விலக்கு கொடுக்க போகிறார். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு குரு நல்லது பண்ணுறாரோ இல்லையோ, ப்ராப்ளத்திலேருந்து ரிலீவிங் கொடுக்குறார். இவர்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? 1000 தான் இருந்தாலும் சனி தான். சனியை குருவே பார்த்தாலும் சனி சட்டப்படி சட்டம் சொல்வதை தான் செய்வார். ஏன்னா அவர் தர்மவான், நியாயவான், நீதிமான். அவர் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அஷ்டம சனி தன் பங்கை ஆற்றித்தான் தீரும் என்பதால் சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கோயில் போயிடுங்க. சனி பகவானுக்கு அதாவது ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு சாற்றி, வெற்றிலை மாலைகள் சாற்றி, ஆஞ்சநேயருக்குரிய அஞ்சிலை ஒன்று பெற்றான், அஞ்சிலை ஒன்றை தாவி, உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லைனா கூட ஓம் ஹனுமந்தாய நமஹா, ஆஞ்சநேயாய நமஹா ஏதோ ஒன்று சொல்லி வழிபடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறீங்களோ, சனி பக்கா ஷாப்பில் ஒரு பர்சன், எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்தவங்க இறந்து போன ஃபனரலுக்கு உதவி பண்ணுறீங்களோ, இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டார். புத்திசாலிகள் நிறைய ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி, ஆல் சனி டிஸ்கவுண்ட். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் தெய்வமாக கருதப்படுகிறார்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தர் ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்கள். அஷ்டம சனி உங்களை ஒன்றுமே பண்ணாது. இந்த குரு பயிற்சியில் இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? சிம்மராசிக்காரர்களுக்கு 100க்கு 85 மார்க் தரலாம். ஒரே ஒரு சந்தோஷம், அஷ்டம சனிலேருந்து விடுதலை, மற்றபடி எல்லாம் நார்மல் தான். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு சுவாமிஜி? அப்பா கன்னிராசி, நீங்கள் கன்னிராசியா? தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கன்னு தெரியும். அது என்னமோ தெரியலைங்க, எனக்கு இந்த கன்னிராசிக்காரங்கன்னா ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு என்னென்னமோ அனுகிரகத்தை கொடுத்தான். படிப்பை கொடுத்தான், அறிவை கொடுத்தான், பேச்சு திறமை எல்லாமே கொடுத்தான். இந்த காதலுங்கிற ஒரு ஃபியூஸை மட்டும் பிடிங்கிட்டான். அது என்னன்னு தெரில, நமக்கு அது மட்டும் வரமாட்டேங்குது. இங்கேயோ தூரத்து நிலவு மாதிரி இருக்குது இந்த காதல், அப்படி இந்த ஃபன் இதெல்லாம். அதை பார்த்து நினச்சிக்கிறமே தவிர இன்வால்மெண்ட்டுக்கு ஒரு ஏரியா கிடையாது. அந்த மாதிரி தான் காதலுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம். இதில் இந்த வருஷம் 10ஆம் இடத்துல குரு ஊசலாக அடிக்கிட்டே இருந்திருக்கும் வேலை. இந்த ஜூன் வரைக்கும் நிறைய பேருக்கு வேலையே போயிருக்கும். நான் சொல்லும் போதெல்லாம் கமெண்டில் வந்து கண்டபடி திட்டினீங்க. ஆனால் நிறைய பேருக்கு வேலை போயிட்டு நீங்களே தான் ஃபஸ்ட்டு புக்கிங்கே பண்ணுறீங்க. பக்தி இன்ஃபோவில் பார்த்தேன், சார் உங்கள் நம்பர் கொடுங்க வேலை போயிடுச்சுன்னு கேட்குற முதல் நாள் நீங்கள் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ வேலை கிடச்சிருக்காது. ஜூனில் வேலை கிடச்சிரும், கவலைப்படாதீங்க. ஜூன் 2ஆம் தேதி குரு வந்து இப்படி பார்க்குற வரைக்கும் வேலை கிடைக்காது. அது வரைக்கும் கஷ்டம்தான். ஜூன் 2ஆம் தேதி குரு வந்துட்டால் வேலை கிடச்சிரும். வந்த உடனே எந்த கம்பெனியை விட்டு நீங்கள் இப்படி தூக்கி போட்டு வந்தீங்களோ அதே கம்பெனியில் டீம் லீடர் ஆவீங்க, அல்லது அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனியில் டீம் லீடர் ஆவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்போது குரு பகவான் வந்து என்ன பண்ணுறார், உங்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 11 என்பது லாபஸ்தானம். 4 7 கூடிய குரு பகவான் என்பதால் 7 கூடியவர் உச்சம் பெறுகிறதால் ஃபாரின் போகிற வேலைலாம் கிடைக்கும். நிறைய கன்னிராசிக்காரர்கள் ஆஸ்திரேலியா டீச்சர் யூ சி ஐம் கோயிங் மேன் அப்படிங்கிற மாதிரி ஐம் கோயிங் டு ஆஸ்திரேலியா அதெல்லாம் பண்ணுவீங்க. ஒரே அட்ராசிட்டிஸ் தான். உங்களை இந்த வருஷம் உங்களை கையில் பிடிக்க முடியாது. பயங்கர பிஸியாகிடுவீங்க. 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? தைரியஸ்தானம், சகோதர பாவம். அதை பார்த்துறார். உலகத்திலே பிருந்தா, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். என் வாழ்க்கையில் நானே நிறையா அதை நான் உணர்ந்திருக்கேன். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து ஃபெட்டப் பண்ணால் படுத்துக்க வேண்டியதான், எந்திரிச்சு ஓடணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக. அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். இந்த இப்போ சமீபத்தில் வேலை போன அந்த விஷயமே உங்களுக்கு அந்த தைரியத்தை உருவாக்கியிருக்கும். சில பேருக்கு நேரடியாக நடக்கும், சில பேருக்கு பிடுங்கி விட்டதுக்கப்புறம் தான் அந்த தைரியம் வரும். அந்த மாதிரி தனியாக தள்ளி விட்டு ஆற்றுல நீச்சல் அடிக்க வைக்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களை பலப்படுத்துகிறார். அதில் இருக்க நல்லதை புரிஞ்சுக்கோங்க. குரு 5 பார்க்குறார், குருவே 5 பார்க்குறார். அப்புறம் புத்திரக்காரகன். கன்னிராசிக்காரர்கள் யாருக்காவது கல்யாணம் ஆக போகுதுன்னா எழுதி வச்சுக்கோங்க. 2வது மாதம் நீங்கள் அம்மா ஆகிடுவீங்க அல்லது அப்பா ஆகிடுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. காரணம் குரு ஃபுல் ஸ்விங்கில் செயல்பட்டு இருக்கார். இப்போ நான் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளேயே அப்போ ஆகிட்டேன்னா இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதிரடி அதிர்ஷ்டம்.
அப்போ 5ஆம் இடத்து குரு ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணுற குழந்தை இல்லாதவங்களுக்கு இது வரம், புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இதை ஒரு இம்மிடியட் அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி மாதிரி தான். 5ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார். அடுத்து குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் இருக்கிற பூசல்கள்லாம் சரியாகும். எதெல்லாம் உங்களுக்குள்ள தம்பதிகளுக்குள்ள ஒத்து போல கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, உனக்கு இது பண்ணால் மட்டும் எனக்கு பிடிக்கல, இது பண்ணால் எனக்கு பிடிக்கல போன்ற அந்த இதெல்லாம் சரியாகி ஒருத்தர் விட்டு கொடுக்க ஆரம்பிப்பீங்க. கன்னிராசிக்காரர்கள் நிறைவான வாழ்க்கை. கண்டிப்பா இவர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் இருக்குதா? 200% யோகம் இருக்குது. காரணம் குரு 7 பார்க்கறதுனால நல்ல ஒரு பார்ட்னரை அவங்க மீட் பண்ணுவாங்க. நீங்களாக தொடங்க மாட்டாங்க, ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற கம்பெனியில் இவங்க பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்துப்பாங்க, நல்லா இருப்பாங்க, இந்த வருஷம் சூப்பராக இருப்பாங்க. இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கணும்னா எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? இவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்துக்கு சனி பகவான், அவரை வழிபட சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே அவர் வழிபடணும். குரு ஹோரையில் வழிபடணும், அதாவது சனிக்கிழமை குரு ஹோரையில் சனி பகவான் வழிபடணும். வியாழக்கிழமை சனி ஹோரையில் சனியை வழிபடணும். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் மென்மேலும் சிறப்பாக இருப்பாங்க. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 100 மார்க், பிரமாதமாக. சுவாமி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலியமா இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, துலாம் ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் விபரீத ராஜயோகத்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. 6 சனி பகவான் 12ஐ பார்த்து 3ஐ பார்த்து எல்லாம் பயங்கர அட்ராசிட்டிஸ் தான். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் தான். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியும் உண்டு, ஒரு நல்ல செய்தியும் உண்டு. அது என்ன நல்ல செய்தி? நல்ல செய்தி என்னென்னா, ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க, பணம் விளையாட போகுது, கார் வாங்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. எடுத்தோடனே சொல்லிடுறேன், இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்க போகிற ஒரே ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். இந்த வருஷம் சத்துருக்கள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக பிளேஸ்மெண்ட் ஆக போகிற ஆறுன்னா அதுவும் நீங்கள் தான். ஆனால் அபாய செய்தி சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னா, 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். நல்லா பார்த்து ரெஃபரன்ஸ் கன்னிராசிக்காரர்கள் அவங்களுக்குலாம் ஏதாவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, எப்படி பார்த்துது 10ல் குருன்னு கேளுங்க. ஐயோ இருக்கிற வேலை போயிடுச்சும்பாங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இதை தைரியமாக சொல்லுவேன்னா, மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. இதை நான் தைரியமாக சொல்கிறேன். கண்டிப்பாக வேலை போயிடும். இந்த ஜூனுக்கு அப்புறம் வேலை போயிடும். இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் உயிரே போனாலும் இருக்கிற கம்பெனி விட்டு மாறாதீங்க. பாஸ் டார்ச்சர் பண்ணுறாரு, பாஸ்க்கு புரிய வைங்க. பாஸ் டார்ச்சர் பண்ணுறாரு, வேறு டிபார்ட்மெண்ட் மாறுங்க. அது இல்லை, இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்டில் வேறு எங்கேனா போங்க, ஜாப் ரொட்டேஷன் பண்ணுங்கள், எதையாவது பண்ணுங்கள். ஆனால் கம்பெனி விட்டு போயிடாதீங்க. கம்பெனி விட்டு போயிடாதீங்க, போனால் வேலை கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க, இது நீங்கள் ஷார்ட்ஸாக கூட போட சொல்கிறேன். என்னென்ன இது மனசில் இங்கே வச்சுக்கோங்க. கம்பெனி விட்டு போனீங்க, வேலை கிடைக்காது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இது எச்சரிக்கை. 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வேலை நீங்கள் எப்படா விடுவீங்கன்னு மேனேஜ்மெண்ட் காத்திருக்கோம், அல்லது வேலையை விட வைக்கிற மாதிரி உங்களை டென்ஷன் பண்ணோம். இதை இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த ரீல்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ அப்போ அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சார் செய்யணும்? அசிஸ்டன்ட் மேனேஜராக, டெப்டி மேனேஜராக இருக்கீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையை நீங்களே பண்ணணும். பிரிண்டரில் பேப்பர் வைக்கிறதுலேருந்து நீங்கள் தான் பண்ணணும். அதை போய் மார்ஜின் கோடு போட்டு கிளிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட்லாம் கிடையாது. நீங்கள் தான் அசிஸ்டண்ட்டு, நீங்களே ப்ரிப்பேர்டு போய், நீங்களே செக்குடு போய், நீங்களே அப்ரூவ்டு போய், கையெழுத்து போட்டு நீங்களே அந்த சட்டத்தை நிறைவேற்றிடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப உங்களை எஃபர்ட் போடணும். 8 மணிக்கு வேலைக்கு போய்ட்டு 6 மணிக்கு வந்துடுவேன், 6 மணிக்கு வரக்கூடாது, நைட்டு 8 மணிக்கு போங்க, 12 ஹவர் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய எஃபர்ட்டை காமிச்சிங்கன்னா விட்டுருவார் குரு. இப்போது என்ன பண்ணாலும் வேலை போயிடும். இருந்தாலும் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு அதிர்ஷ்டம், கன்னிராசிக்காரங்களுக்கு கூட இப்படி தான் வேலை போச்சு. ஆனால் அவங்களுக்கு கம்ஃபர்ட்லாம் எதுவும் பண்ணலை குரு, உங்களை மட்டும் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. என்னமோ தெரியல, நீங்கள் பண்ண புண்ணியம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஐ பார்க்குறார். 2ஐ பார்க்கும்போது பணம் வரும். அதாவது வேலை விஷயமா வராது. பழைய சதீஷையா 2022 ஏமாத்திட்டு போனா சார், இப்போ தான் சார் கொடுத்தான். அல்லது பழைய பாக்கி வந்துருச்சு சார், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு அரியர் காசு வந்தது, 2-3 கம்பெனியோடைய பிஎஃப் காசு வந்தது, இப்படி ஏதேனும் ஒரு பெரிய தொகை வந்துடும். பாஸ் நீங்கள் வேலை போச்சுன்னு சொல்கிறீங்க, அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் பாஸ் அப்படின்னா அது வழி, அது வேறு டிபார்ட்மெண்ட். எங்கே போயிட்டுருக்கீங்க? நான் சினிமா பார்க்க போயிட்டுருக்கேன். என்ன ஜாலியாக இருக்கீங்க? போனால் போட்டியன், அடுத்த வருஷம் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இதை ஹேண்டில் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது தனம், ப்ராஜெக்ட், கையில் பேக்கெட்டில் மணி இருந்தால் வேலை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கிடைக்க போகுது. இப்போ என்ன மணி இல்லைன்னா தான் பயம் வரும். அடுத்த குரு 4ஐ பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை கார். துலாம் ராசிக்காரங்க இப்போ தான் கார் வாங்க போகிறீங்க. பாஸ் அவன் BMW வரைக்கும் வாங்கிட்டா பாஸ் அப்படின்னா, என்ன வேலை போயிடுச்சுங்கிறீங்க, கார் வாங்கியிருக்கான். திரும்பவும் சொல்கிறேன், அது வழி, அது வேறு டிபார்ட்மெண்ட். நான் இப்போ 4ஆம் இடம் குரு பார்க்கும் பொழுது இப்போ தான் நீங்கள் லேண்டு வீடெல்லாம் வாங்குவீங்க. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பழைய சத்துருக்கள்லாம் போயிடுவாங்க. உங்களை பற்றி கோசிப் சொன்னவங்க, உங்களை பற்றி குறை சொன்னவங்க, அவங்களாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையே போனாலும்
அது எனக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்து போவீங்க. ஆனாலும் இது ஒரு அபாயம்தான். இதை தெரிவிக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. கேர்ஃபுல். சரி, துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை தான் போகுதுன்னா சொந்த தொழில் பார்க்குறவர்களுக்குலாம் எப்படி இருக்கும்? சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் வித் சம்மன். அதாவது வந்து யாராவது ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவங்களுக்கு எந்த ப்ராப்ளம். இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கணும்னா வேற எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு குரு மேற்கொள்ளணும்? காலில் விழணும், வேறு வழியே கிடையாது. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 90 மார்க். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? ஏன் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே. விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோ அவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, இதெல்லாம் பலன் அதெல்லாம் பலன். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். பிருந்தா, வாழ்க்கையில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் குரு பகவான் 9க்கு வர்றது. இதுவே அவ்வளோ அற்புதம்னா அப்போது கடகத்தில் உச்சம் பெறுவது அதோட அற்புதம். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உச்சம் பெறுறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 12ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல வருகிறார். அவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றதான் அதில் டாப்பு. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அதை குரு இப்படி பார்த்துறாரு. குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இவங்க லைஃபே மாறப்போகுது. இது வரைக்கும் இவங்க லைஃப் வந்து நான் ஒரு 1000 ரூபாயில் டீல் பண்ணிட்டு இருந்தேன்னா இனிமேல் லட்சத்தில் டீல் பண்ணுவீங்க. குரு பகவான் பிளெஸ்ஸிங்னால டபுள் ஸ்டெப் அப் 2 ஸ்டெப் அப் ஆவீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தொழிலில் பெரிய ஆள் ஆவீங்கன்னு அர்த்தம், இன்கம் நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம், புதிய புக்கிங்ஸ் நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லாமே இதுக்கு அர்த்தம். இதெல்லாம் பேரெல்லாம் போட்டுக்கணும். அப்போ நான் நல்லா வேலை செய்வேனா, அப்போ எனக்கு உடல் நல்லா சரி, அதெல்லாம் அந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் 9ஆம் இடம் என்பது என்ன, பாக்கியம். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் என்று அர்த்தம். இதில் வந்த உடனே குரு பகவான் எதை தர்றாரு அப்படின்னா, அம்மா இங்கே விருச்சிக ராசிக்காரங்களாம் எங்கே, இங்கே கமான் விருச்சிக ராசி கமான் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறாரு குரு. உங்களை பார்க்குறார். பார்த்ததுக்கப்புறம் தான் மற்றவங்களை. உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாயிடும். நோய்கள், வியாதிகள், கடன், கஷ்டம் இதெல்லாம் சரியாயிடும். அடுத்ததாக குரு பகவான் 3ஐ பார்க்கிறார். 3 என்பது அதிர்ஷ்டம், 3ஆம் இடம் என்பது தைரியம், 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். அதை குரு பார்த்துட்டார். அடுத்ததாக குரு 5ஐ பார்க்குறார். இங்கே தான் ட்விஸ்ட்டு. 5 என்பது பெருஞ்சொத்து. குரு பகவான் சொத்தை பார்க்கும்போது சொத்தை அப்படி கொட்டுறார். நீங்கள் என்ன சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்க வைக்கிறார் இந்த குரு பகவான். எனக்கு ரொம்ப லைஃப் டைம் ஆசை சார், நான் இந்த மாதிரி வீடு வாங்கணும், அரண்மனை கட்டணும்னு இருக்கேன், கவலைப்படாத கட்டுவீங்க. இந்த குரு பகவான் அதை கட்ட வைப்பார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன, அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் என்பது என்ன, உங்களுடைய பந்தயம். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார், குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பார். குரு பகவான் 5 பார்க்கும்போது புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை கொடுப்பார். உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. குருவின் வீடு ஒரு சத்புத்திர பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல குழந்தை ஒன்று கறந்தது. அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போறீங்க. இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான தொழில்? சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே. மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம். மகர ராசிக்காரர்களை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சனி பகவான் டார்ச்சர் பண்ணார், எல்லா கதையும் எனக்கு தெரியும். சனி வந்து இவங்களை ஒரு ப்ளே பண்ணி ஒரு பலி பண்ணிட்டார். இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு வந்து என்ன பண்ண போகிறார்? ஜென்ரலாகவே மகர ராசிக்காரருக்கு ரொம்ப பலன் தர்றதே குரு தான். குரு தான் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். குரு கூடவே இருந்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த குரு பகவான் வந்து இவங்களுக்கு 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அது என்னென்னா, எங்கே வந்து உச்சம் பெறுறார் பார்த்தீங்களா, 7ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 7ஆம் இடம் என்பது என்ன, காதல். 7ஆம் இடம் என்பது என்ன, குடும்பம், தாம்பத்தியம், திருமணம், இதெல்லாம் 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கிறது, திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கிறது. இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த கப்பல்ஸ்லாம் கூட இனிமே சேருவீங்க. நமக்குள்ளே இருக்கிற கான்ட்ரவர்சிலாம் போனால் போட்டு சார் விடுங்க சார், வாழ்க்கைங்கிறது முன்ன பின்ன அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீங்கள் சமாதானம்லாம் சொல்லிப்பீங்க, அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புதிய முயற்சி, இதெல்லாம் 7ஆம் இடம். ஸோ இப்போது புதுசாக ஏதாவது ஒரு இது வைக்க போகிறேன், நான் ஒரு பொட்டிக் மாதிரி வைக்க போகிறேன், ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் மாதிரி வைக்க போகிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் அது 7ஆம் இடத்தை குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது அந்த விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு கனடா போகணும், அமெரிக்கா போகணும் போன்ற கலர் கனவுகள்லாம் நிறைவேற போகுது. ஸோ உங்களுடைய நீண்ட காலத்தை ஆம்பிஷன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இது எனக்கெல்லாம் எங்கே சார் எலிஜிபிலிட்டியே இல்லை, கவலையப்படாதீங்க. உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்லலாம் ஃபாலோ பண்ணி அது நீங்கள்
ஸ்கில் டெஸ்ட்லாம் ஜெயிச்சு நீங்கள் தான் அந்த போஸ்டிங்லாம் எடுப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்தாக குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்துட்டார். 7ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 7ல் இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். பிருந்தா, எப்பயுமே மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய டார்ச்சர் ஃபெலோ யாருன்னா செவ்வாய் தான் என்ன பண்ணுறான்னா இவங்களுடைய முயற்சிகள்லாம் தடை பண்ணுவான். ஏன்னா பாதகாதிபதினு பேர். லேண்டு சம்மந்தமான விஷயத்தில் தான் மகர ராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் மாட்டுவாங்க. லேண்டு, வீடு, இதெல்லாம் பத்திரம் பதிவு இதெல்லாம் தான் மாட்டுவாங்க. அதை குரு பகவான் இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா 11ஆம் இடத்தை சரி பண்ணிடுறார். அதாவது லேண்டு வழக்கில் இவங்க பிரச்சனையில் இருக்காங்க, அல்லது இவங்க இதில் பிரச்சனையில் இருக்காங்க, வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை, அதெல்லாம் சரி பண்ணிடுவார். அடுத்ததாக குரு பகவான் ரொம்ப பார்க்குறது என்னன்னா வேர் இஸ் மகர ராசி ஐ வாண்ட் டு சி அப்படின்னு மகரத்தை உடம்ப பார்க்குறார். குரு பகவான் மகரத்தை பார்க்கும்போது மகரத்தில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்படுகிறது. மகர ராசிக்காரர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, முக்கியமாக யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு பகவான் மகரத்தை பார்த்து அதை சரி பண்ணி தருவார். குரு மகரத்தை பார்க்கிறார். மகரத்தை பார்த்த குரு பகவான் அடுத்ததாக உடம்பை பார்க்கிறார். அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம், 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் என்பது தைரியம். இதெல்லாம் குரு பார்க்கும் பொழுது தைரியஸ்தானம் நல்லா இருக்கு, சகோதர பாவம் நல்லா இருக்கு. ஆக இந்த இவருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 12ஐயும் உங்களுடைய 11ஆம் இடத்தையும் ராசியையும் 3ஐயும் பார்த்து உங்கள் வாழ்க்கை அப்படி தலைகீழாக மாற்றுறார். இவர்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்ய வேற எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் அதிர்ஷ்டம் அதிகமாகணும்னா 7ஆம் இடமாகப்பட்ட ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நிறைய இன்வால்வ் ஆகணும். ஏற்கனவே சுக்கிரன் இவங்களுக்கு யோகாதிபதி என்பதால் காஸ்மெட்டிக்ஸ் பொருட்களை இவங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்வது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவர்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடைகள், முக்கியமாக பெண்கள், ஆண்கள் கிடையாது, பெண்களுடைய ஆடைகளை டெக்கரேஷன் பண்ணுறது. சில பேர் அந்த புடவையெல்லாம் வாங்கி அதை ஓரத்தில் மணிலாம் வச்சு கொடுப்பாங்க, அப்போ பார்த்தா ரொம்ப பெரிய டெக்கரேஷன் புடவையாக மாறிடும். அது போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்க போன்ற விஷயங்கள்லாம், அதாவது ஒரு விஷயத்தை அழகுபடுத்தி காட்டக்கூடிய எதை பண்ணாலும் இவர்கள் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதை இவர்கள் வெளிநாட்டுகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அதுக்கான சிறப்பு கிடைக்கும். சில பேர் படம் வரைவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா பொம்மைகள் செய்வாங்க. இதெல்லாம் யார் சார் வாங்க போகிறான்னு நினைப்பீங்க, ஆனால் ஃபாரினில் அதுக்கு ரொம்ப டிமாண்ட் கிடைக்கும். போன ஃபாரின் ஆர்டர்ஸாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலனை இந்த வருடம் அடைவார்கள். ஆனால் சொந்த தொழில் தைரியமாக தொடங்கணும். இவர்கள் மட்டும் புடவை, அழகு, காஸ்மெட்டிக்ஸு, பெண்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை தொட்டுட்டாங்கன்னா சில பேர் குங்குமம்லாம் வாங்கி வைக்கலாம், வளையல், அது மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட எதை நீங்கள் பண்ணாலும் சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கேட்கலாம்? 100க்கு 100 மார்க். சூப்பராக இருக்கு. சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? கும்பராசிக்காரர்கள், நீங்கள் கும்பராசியா? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் மனசில். இவங்களை மாதிரி ஒரு சைல்டிஷான, ஒரு வெள்ளாந்தியான, வெகுளியான ஆளை உலகத்திலே பார்க்க முடியாது. கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா அண்ணே ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போய் டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்பாங்க. அவ்வளோதான் இவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பே. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராசியிலே ராகு. அப்போ அந்த ராகு குடும்பம் என்ன கதியாக போகுதுன்னே தெரில சார். எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே என் பொண்டாட்டி டைவர்ஸ்னே டெய்லி சொல்கிறா. கவலையப்படாதீங்க, சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. என்ன நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களை யாரும் பிரிய மாட்டாங்க. 2ஆம் இடத்துக்குடைய குரு பகவான் 2 குடையவன், 2 குடையவன், புத்திரகாரகன், தனாதிபதி எல்லாம். இவர் 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது உங்களுடைய வேலை, அன்றாடம் பார்க்கின்ற வேலை. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா புதிய இடத்துல வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, அந்த இடம் செட் ஆகலைன்னா இப்போ புது இடத்துல வேலை கிடைக்கும். அப்போது 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா கடன். இருக்கின்ற கம்பெனிலேயே வேறு பொறுப்பு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை பார்த்துட்டு இருந்தேன், நான் சேல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ என் கம்பெனியில் என்னை பர்ச்சேஸ் பார்க்க சொல்லிட்டாங்க. பர்ச்சேஸ் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் வெண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அது வேறு வேலை பார்க்க வைப்பாங்க. அதன் மூலம் உங்களுக்கு புதிய வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தின் மூலம் கடன் அடைப்பீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்த்து விட்டார். குரு இருக்கார். குரு 6ல் இருந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது ஒரு தொழில் ஸ்தானம். தொழிலை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் நல்லா முன்னுக்கு வருவீங்க. கும்பராசிக்காரர்கள் நம்மையும் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, யார் யார் பின்னாடியே சுற்றுறோம், நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நல்லா இருக்குமே போன்ற எண்ணங்கள்லாம் வரும். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது டெய்லி ஓடுறது. ஒரு காட்டிலே சிங்கமும் இருக்கிறது, மானும் இருக்கிறது. காலைல 6 மணிக்கெல்லாம் போயிட்டு அந்த மானை கொண்டுட்டு அந்த சிங்கம் உயிரோடு இருக்கலாம். 5:50க்கே கிளம்பி ஓடி போயிட்டா அந்த மான் உயிரோடு இருக்கலாம். பிரச்சனை நீங்கள் மானா சிங்கமாங்கிறது முக்கியம் இல்லை, காலைல எந்திரிச்சு ஓடுறீங்களாங்கிறத முக்கியம். கும்பராசிக்காரர்கள் இது இந்த வருஷம் புரிஞ்சுப்பீங்க. எப்பயுமே எந்துவாக ஓடிட்டே இருக்க போகிறீங்க. இந்த வருஷம் ரொம்ப ஆக்டிவான வருடமாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார்.
12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தேவையற்ற விரயங்கள் எல்லாம் போகும். அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது பணம். ஸோ அப்போது கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் பணம் அப்படிங்கிறதே ஒரு 1.5 வருஷமாக, சார் என்ன சார் திடீர்னு 5000 ரூபா போட்டிங்க அப்படின்னு என்ன அதிர்ச்சி ஆகிறீங்க, திடீர்னு இவ்வளோ பெரிய காசு வந்தால் நான் எங்கே சார் போகிறது அப்படி மாதிரி, என்னங்க 5000 இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறீங்க, அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடம் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பெருஞ்சொத்தும் பெரும்பணமும் தருகிறார். கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க. கண்டிப்பா. இவர்கள் வேற எந்த மாதிரியான விடயத்துல ஈடுபட்டால் இன்னும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்? இவர்கள் பொறுத்த வரைக்குமே 6ஆம் இடம் என்பது ஸ்பிரிச்சுவலான, அதாவது சந்திரனுடைய வீடு. 2ஆம் இடம் குருங்கிறதே ஒரு ஸ்பிரிச்சுவல் தான். அப்போது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் எதை செய்தாலும் சிறப்பு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு பூ வாங்கி தர்றது. இவர்களுக்கு பெரும்பாலும் வந்து குரு பகவானே 2 கூடையவன் என்பதால் கோயிலில் பணி செய்கிறவங்க, கோயில் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறவங்க, கோயில் பொருட்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் வந்து வாங்கி தர்றவங்க, இது போன்ற பிஸ்னஸ் பண்ணலாம். அல்லது பெரும்பாலும் வந்து இவர்கள் வந்து இன்டைரக்டாக கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருக்கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். குருன்னா தங்கம், சில பேர் தங்கம் முலாம் பூசுறது, கோல்டு கோட்டிங். இப்போ இந்த சிங்கம் முகம் மாதிரி இதெல்லாம் கோல்டு கோட்டிங் மாதிரிலாம், இதை மாதிரி ஏன்னா கடவுள் சிலைகளுக்கு கோல்டு கோட்டிங் பண்ணி தர்றது போன்ற விஷயம். சில பேர் தங்க கவசம் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் தங்கம் வெள்ளினே யோசித்தா சிறப்பு. அதுவும் முடியல, எனக்கு பயமாக இருக்குன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது இன்னும் சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க், ரொம்ப பிரமாதமாக. சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இதுக்குன்ற ராசி 12லையுமே டாப்பில் இருக்கிற ராசி யாருன்னா அது நீங்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார். பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து, அந்த மாதிரி 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு ராசிக்கு 1 10 கூடையவன். அவர் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய தொழிலை பிரம்மாண்டம் பண்ணுறார். நீங்கள் சாதாரணமாக லட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இனிமேல் கோடியில் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடக்கும். அடுத்ததாக குரு பகவான் 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம், 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம். அதில் சனி இவர் வந்து சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறும்போது குருச்சந்திர யோகமும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுது. குருச்சந்திர யோகம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா நிறைய கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டவங்களுக்குலாம் ரொம்ப சில பேர் கோயிலே கட்டுவீங்க, அதெல்லாம் நடக்கும். மீனராசிக்காரர்கள் இருக்கின்ற பிஸ்னஸில் தங்கம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கோல்டு ஜுவல்லர்ஸ் கட்டி வச்சுருக்கவங்க ரொம்ப நல்ல நேரம். சில பேர் ஃபினான்ஸ் மாதிரி விடுவீங்க, காசு வச்சுட்டு எல்லாருக்கும் வட்டிக்கு, அவங்களாம் ரொம்ப நல்லா வருவீங்க. சில பேர் பேங்கிங் மாதிரி சின்ன பேங்கிங் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரமாக இருக்கும். இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஜூன் 2க்கு அப்புறம் குழந்தை பிறந்துடும். குரு வந்த உடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து உங்கள் கையெழுத்து தான், குழந்தை கொடுத்துருவார். 5ஆம் இடம் சொத்து, இது வரைக்கும் சொத்து வாங்காதவங்க இப்போ சொத்து வாங்க போகிறீங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 5லிருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 11ஐ பார்க்கிறார். 11 என்பது லாபஸ்தானம். லாபத்தை உங்களுக்கு வேறு என்ன வேணும்? 5ங்கிறது லாப யோகம், 9ங்கிறது பாக்கியம், 11ங்கிறது லாபம். இது எல்லாத்தையும் குரு பார்த்துட்டார். அடுத்ததாக குரு உடம்பை பார்க்குறார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் மாதிரியே உங்களுக்கும் இந்த ஜென்மசனி வரி விலக்கு, ஜென்மசனியை சனி விலக்கு மாதிரி தான். உங்களை பார்த்து சனிகிட்டேருந்து விடுதலை கொடுத்துட்றாரு. இனிமேல் சனினால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சில பேர் ஜென்மசனி வந்துடுது சார், ப்ராப்ளமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. கவலையப்படாதீங்க, குரு ஜென்மசனியை பார்த்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி தருகிறார். கவலையப்படாதீங்க. இந்த மீனராசிக்காரர்களுக்கு சனினால் நீங்கள் கண்ட பயம், நீங்கள் மனதில் கொண்ட பயமெல்லாம் சரியாக போய்விடும். இவர்கள் வேற எந்த மாதிரி விடயத்துல ஈடுபட்டால் இன்னும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சுவாமிஜி? இவங்க இருக்கின்ற தொழிலையே சீரியஸாக பண்ணால் போதும். முக்கியமாக ட்ரேடிங்கு, பிஸ்னஸ்ஸு, மேன் பவரு, அதே மாதிரி ஹோட்டலில், அதே மாதிரி 10ஆம் இடம் என்பது குருங்கிறதுனால கல்விச்சாலை, ஸ்கூல்ஸு, சொல்லித்தர்ற தியான பீடங்கள், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லித்தர்றது போன்ற விஷயங்கள்லாம் பண்ண ரொம்ப நல்லா இருப்பாங்க. 5ஆம் இடத்திலே குரு உச்சம் என்பதால் உணவு சம்மந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லா வருவாங்க. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டால் நல்லா வருவாங்க. இவர்கள் செய்கின்ற தொழிலில் இவங்க தான் டாப்பர். 100க்கு 200 மார்க் தரலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது.